விசேஷமாக நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்கள் பாதத்தில் கரத்தில் ஆண்டவரை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய அபிஷேக வல்லமை இறங்கி வருவதாக, கடந்து வருவதாக, நீ நடத்துவீராக, பலப்படுத்துவீராக, கிரியை செய்வீராக, தடைகளை மாற்றி போடுவீராக. இயேசு நாமத்தினாலே கேவலத்து வந்து கட்டவிழ்க்கிறோம். நீர் இடைபோடும் பேசு. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் எல்லாரும் ரொம்ப அற்புதமாக பேசுகிறேன். ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது சார். நிறைய சொல்ல டைம் இல்லை. ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க, விசேஷமாக பேசுனீங்க. குழந்தையா ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. தொடக்கம் வந்து முடிவெடுத்தோம். கர்த்தர் அருமையாக நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. எந்த குறையும் கிடையாது. எந்த விதமான குறையெல்லாம் இயேவன் மிக மிக பக்குவமாக இருக்குது. அது சந்தோஷம். முதல் பிரசங்கத்திலிருந்து கடைசி பிரசங்கம் வரைக்கும், முதல் பாடலிருந்து ஐயா அருமையான பாடல் என்ன செஞ்சார் ஐயா பாடினார். அங்கே தொடங்கினார் பாடல். அந்த பாடல் தேர்த்துச்சு. ஆமென். அந்த பாடல் எத்தனை பேர் தேர்த்துச்சு? பாடல் ஐயா பாடினார். தேர்த்துச்சா இல்லையா? கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உருள் மூடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக,
கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, காலமெல்லாம் உடனிருந்து கரம்பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம்பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி கொடுத்தார், உன்னை கண்மணி கொடுத்தார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலைமேல் உள்ள பட்டணம், மலைமேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலைமேல் உள்ள பட்டணம், மலைமேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. ஐயா பாட பெருமாள் முன்னால் வந்து நினைக்கிறார். அவர் அற்புதமாக பாடினார். விசேஷமாக அந்த நாளில் கூட நம்ம 6வது வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோம். நமக்கு சமயம் இல்லை. ஒரு 2 பாயிண்ட் மாதிரி நான் சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். விசேஷமாக யோவான் விசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை மாறின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை கொடுத்தார். முடிந்தது. ஆமென். நம்ம பிரேயரும் முடிந்தது. விசேஷமான 7 வார்த்தையை தியானிச்சோம். ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஒரு நபர் மறிக்கும் போது எல்லாருமே கேட்கறது உண்டு, கொஞ்சம் குழந்தை காமெடி. சாகும்போது நம்முடைய பெற்றோர் என்ன சொல்லிட்டு செத்தாங்கன்னு கேட்பான். எங்கள் அப்பா கூட மறிக்கும் போது ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டு செத்தார். எங்கள் அப்பா இறந்து போகும்போது அவர் கேன்சரில் எங்கள் அப்பா இறந்து போனார். அவர் இறந்து போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். நீ நல்லா வருவேன்,
நல்ல ஊழியம் செய்வேன், நீ நல்ல ஆசீர்வாதமா இருப்பா என்று எங்கள் அப்பா எனக்கு சொன்னார். சொல்லிட்டு மறுத்து போனார் ஒரு அரை மணி நேரத்தில். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவங்க மறிக்கும் போது சொன்ன வார்த்தை. இயேசு மறிக்கும் போது கூட முக்கியமான 7 வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் மறித்தார். இன்ன வரைக்கும் அந்த வார்த்தையை நம்ம முக்கியமாக எடுத்துக்கொண்டு என்ன செய்யறோம், நாம் தியானிக்கிறோம். வேதத்தில் பார்க்கும்போது யாக்கோபு அவர் மறிக்கிறதுக்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் அழைத்து ஒவ்வொரு முறையாய் அவர் ஆசீர்வதிக்கிறார். ரூபனை சபிக்கிறார். ரூபனை சபிக்கிறார், நீ நல்லா வர மாட்டேன், நீ தண்ணீரில் தடம்பினவனே அப்படின்னா பலவித சாபத்தை கொடுத்து பேசினார். மறிக்கும் போது யாக்கோபு சொன்னார் ஒவ்வொரு காரியம். யோசேப்பு வரும்போது, யோசேப்பு ஆசீர்வதிக்கும் போது இரட்டிப்பான நன்மைகளை சொல்லி ஆசீர்வதி, அநேக இரட்டிப்பான நன்மைகளை யோசேப்புக்கு சொல்லி ஆசீர்வதிச்சு. அப்போ ஒரு நபர், ஒரு மனிதர் மறிக்கும் போது சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதே போல இயேசு மறிக்கும் போது அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த 7 வார்த்தை. இதுல சொல்லப்படுகிறது 6வது வார்த்தை முடிந்தது. சோதராம. அப்ப இது என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும்? முடிந்தது என்றால் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஆனால் பரலோகம் இயேசு ஒரு டாஸ்க் கொடுத்து அனுப்பியிருக்கிறது இந்த பூமிக்கு. இந்த பூமியில ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த பூமியை, கெட்டுப்போன பூமியை சரிப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களை மீட்டு கொடுக்க வேண்டும், மனிதருக்கு மீட்டு கொடுக்க வேண்டும். காரணம் என்னென்றால் ஆதாம் ஏவாள் இழந்து விட்டார்கள் ஆசீர்வாதத்தை, நன்மையை எல்லாம் பிசாசுடைய கரத்தில் கொடுத்து விட்டார்கள். அதை மீட்டு மனிதனுக்கு கொடுப்பதற்கு ரட்சகர் இந்த பூமிக்கு வர வேண்டியது இருந்தது. அவர் முதலாவது பிதாவாய் வந்தார், அடுத்து குமாரனாய் வந்தார், இப்பொழுது பரிசுத்த ஆவியாய் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் பிதாவாய் இருக்கும் பொழுது தீர்க்கதரிசியின் வாயிலாக பேசினார். இப்படிப்பட்ட பல தீர்க்கதரிசி மூலமா இவர் பேசினார். ஜனங்கள் மத்தியில் பேசினார் தீர்க்கதரிசி மூலமாக. அதை செவி கொடுப்பார் யாரும் இல்லை, அதை கேட்பார் யாரும் இல்லை. ஆகையால் அதே பிதாவாகிய தேவன் குமாரனாய் பூமிக்கு வெளிப்பட்டார். பிதாவாகிய தேவன் குமாரனாய் பூமிக்கு வெளிப்பட்டார். அந்த குமாரன் தான் அந்த மீட்பை, ரட்சிப்பை ஏற்படுத்தி சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த ரத்தத்தினால் நாம் சுகமாகிறோம், அந்த ரத்தத்தினால் விடுதலை வருகிறது. அப்ப இன்னைக்கு இந்த காரியம் என்னன்னா, முடிந்தது எல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை கூட முடிய போகும். எத்தனையோ பிரச்சனையோடு தான் நீங்க வந்திருக்கலாம். அந்த நாளில போராட்டத்தோடு நீங்க வந்திருக்கலாம், பாடுகளோடு வந்திருக்கலாம். என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா, அதைதான் நீங்க நோக்கி வந்திருப்பீங்க. உட்பட இன்னைக்கு இந்த நாளில எனக்கு ஒரு முடிவு வர வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வர வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வர வேண்டும். ஒருவேளை இடத்து பிரச்சனையில எனக்கு ஒரு முடிவு வர வேண்டும், அல்லது பொருளாதார பிரச்சனைகளிலே, அல்லது வீடு கட்டுகிற காரியங்களிலே எனக்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்நோக்கி நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி தான் சொல்லுகிறார், உங்க பிரச்சனைகள் முடிய போகிறது. உங்க பிரச்சனைகளை கர்த்தர் முடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது பிரச்சனை முடிந்திருக்க காண்பீர்கள். உங்க சரீரத்தில் உள்ள வியாதிகள் கூட முடிந்திருக்கும். இப்பவுமே 75% முடிஞ்சிருச்சு. எல்லாம் கை வச்சு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்க சிக்கல்கள் 75% முடிந்துவிட்டது. உங்களுக்கு வந்திருந்த போராட்டங்கள் ஒரு 75% முடிஞ்சிருச்சு. வியாதி கூட முடிஞ்சிருச்சு. எல்லாம் கை வைத்து செஞ்சு பாருங்க, நல்லா கை வலிலாம் போயிடும். முடிஞ்சிருச்சு. எல்லாம் சொல்லுங்க, முடிந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரசங்கத்தை முடிப்பதற்கு, நான் பிரசங்கம் பண்ண போகும்போது அந்த பிரசங்கத்தை முடிப்பதற்கு
அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், வாய்க்கு சொல்ல மாட்டார். அங்க போய் கதவை நின்று இப்படின்னுவார். அப்படின்னு அர்த்தம் நான் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தா நான் சொல்லுவேன் முடிந்தது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஐயா ஒரு காரியத்தை செய்தார். உங்களோட கூட்டணி முடிந்ததான் கேட்டதுக்கு அவர் ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா எல்லாம் கை நடுங்க பார்க்கலாம். முடிந்தது, பிரச்சனை முடிந்தது, போராட்டங்கள் முடிந்தது, வியாதிகள் முடிந்தது. அது ஷூ கூட சொன்னார், மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, அது முடிந்தது, அவ்வளவுதான். அந்த சிக்கல்களை கரை முடித்து விட்டான், போராட்டங்களை தேவன் முடித்து விட்டான். ஸ்தோத்திரம். அப்ப முடிந்தது. ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், முடிந்தது. என் வாழ்க்கையில வந்த சிக்கல்களும் போராட்டங்களும் தடைகளும் முடிந்தது. தடைகள் சில பேர் வீடு கட்டி பகுதியில் வச்சிருக்கீங்க, முடியல. வேற சிஸ்டர் இருக்காங்களா? முடிஞ்சா சிஸ்டர் சொல்லுங்க, வீடு கட்டி முடிஞ்சா முடியல இல்லையா? முடிய போகுது. ஆமா, இந்த வாரம் பிரதர்ஷன் ரெடி பண்ணுங்க. நான் அந்த ஒரு வாரம் இருப்பேன், பிரதர்ஷன் பண்ணிட்டு ஊருக்கு போயிருக்கலாம். எல்லாம் முடிய போகுது. ஆமா, நீங்க எதெல்லாம் முடியாமல் இருந்ததோ, எதெல்லாம் முடிவுக்கு வராமல் இருந்ததோ, அதெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. ஸ்தோத்திரம். ஆமா, அல்லேலூயா. சொத்துக்கள் இருந்த பிரச்சனை கூட முடிய போகுது. திருமண காரியம் கூட முடிய போகுது. திருமணத்துக்காக காத்திருக்கிற எங்க பச்சை குழந்தை தம்பி எல்லாருக்கும் திருமணம் சீக்கிரம் முடிய போகுது. ஸ்தோத்திரம். ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வர போகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இந்த நாளிலே வருகிறதை தேவன் விசேஷமா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப நம்பர் 1 முதலாவது பாருங்க, 2 தீமோத்தேயு புத்தகத்தை 4வது அதிகாரத்தை எடுத்துக்கணும். 2 தீமோத்தேயு புத்தகம் 2 தீமோத்தேயு புத்தகத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன். எல்லாம் கை வச்சு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த உலகத்துல போராட்டம் இருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் போராட்டம் இருக்கிறது. இயேசுவுக்கு போராட்டம் இருந்தது. இந்த உலகத்தில் இயேசுவுக்கு போராட்டம் இருந்தது. கேக்குறீங்களா? அந்த போராட்டத்தை இயேசு எப்படி எடுத்துக்கொண்டார்? அதான் ரொம்ப முக்கியம். இயேசுக்கு போராட்டம் இருந்தது. பிறந்ததுல இருந்தே போராட்டம் தான். இயேசுக்கு பிறந்ததுல இருந்து ஒரே போராட்டம். அதை எப்படி எடுத்துக்கொண்டார் என்றால் நல்ல போராட்டமாக எடுத்துக்கொண்டார். அது நல்ல போராட்டமா நீங்க எடுத்துக்கொண்டாதான் அதை முடிக்க முடியும். எல்லாமே நாம சொல்லணும். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு போராட்டம் வந்திருக்கிறது, ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதாவது நமக்கு எப்படி எடுத்துக்கொள்வீங்க? நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நல்ல போராட்டம் எடுத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். நம்ம பிரச்சனை வந்த உடனே, போராட்டம் வந்த உடனே நல்ல 3 கட்சியிட்ட மூடி படுத்து விட்டோம் இல்லையா? அது என்றால் ஒரு நாள் இது நல்ல போராட்டம் என்று என்னென்னது உண்டா? இது நல்ல போராட்டம் அப்படின்னு நினைச்சாதான் முடிக்க முடியும். ஸ்தோத்திரம். ஏன்னா பிரச்சனைகள் முடிவுக்கு வர வேண்டும், போராட்டங்கள் முடிவுக்கு வர வேண்டும். அப்ப ஏன் செய்து முடிந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டா என்பதுல பல அர்த்தங்கள் இருக்கிறது, பல ஆழங்கள் இருக்கிறது, உள்ளே பல விளக்கங்கள் இருக்கிறது, உள்ள போய்கொண்டே இருக்கு. அப்ப முதல் நம்பர் 1 என்னன்னா, உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை நீங்கள் நல்லதாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை கையில் நாமே சொல்லும். ஆமென். ஒரு முறை ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் வேட்டைக்கு போயிருக்காங்க. வேட்டைக்கு போகும்போது அப்ப அந்த ராஜா தன்னுடைய கையில ஒரு ஆப்பிள் வச்சிருந்தார். ஆப்பிள், அந்த ஆப்பிள் அந்த அந்த மேல இருக்கிற அந்த தொழிலெல்லாம் சீவிடியா போயிருக்காரு கத்தியை வச்சு. திடீர்னு அந்த ராஜாவுடைய விரல் கட்டாயிடுச்சு. விரல் கட்டாயி போச்சு. அப்ப மந்திரி சொன்னாரா, இது நன்மைக்கு என்ன? அப்ப இந்த ராஜா, என் விரலை தனியா பேசி நன்மைக்குங்கிறியா, தூக்கி ஜெயில போடுங்கன்றார் அந்த மந்திரி. அந்த மந்திரி ஜெயில போட்டாங்க. இப்ப ராஜா மட்டும் ஒரு நாள் என்ன செய்யறாரு, இப்போ வேட்டைக்கு போறாரு. அப்ப அங்க இருந்த கொஞ்சம் நாட்டுல இருந்த ட்ரைப்ஸ், ஆதிவாசிகள் ட்ரைப்ஸ் மக்கள் வந்து மனிதனை வேட்டையாடி பலி செலுத்துவாங்க. மனிதனை பிடிச்சு அவருடைய தேவதைக்கு பலி செலுத்துவார்கள். எப்படிப்பட்ட ஆளை பலி செலுத்துவாங்கன்னா, எந்த பழுதும் இருக்கக்கூடாது, உடம்புல எந்த பழுதும்
பலி செலுத்துவாங்க. அப்ப இந்த ராஜா போயிட்டே இருக்காரு, குதிரையில போயிட்டே இருக்காரு. இவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி பலி செலுத்துறதுக்கு கொண்டு போகும்போது இவரை செக் பண்றாங்க. கையில பழுது இருக்கிறது, என்னது விரல் இல்லை. அதனால இந்த ராஜா விட்டுட்டாங்க. அப்பதான் இந்த ராஜா நினைச்சாரா, என் விரல் போனது நல்லது நினைச்சாங்க. உடனே அந்த மந்திரியை ஜெயில இருந்து உடனே ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்க முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இப்ப நீங்க கூட போராடி கொண்டிருக்கலாம். ஒரு இடத்து விஷயமாக, சொத்து விஷயமாக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இது நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த பிரச்சனைகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஆனால் இது நல்ல போராட்டம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப கடைசியில் நீங்க அப்பதான் சாட்சி சொல்ல முடியும், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். இல்ல கைவிட்டு ஆமென் சொல்லணும். ஆமென். நீங்க போராடாம சாட்சி சொல்ல முடியாது. நான் ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணி ஒரு சபைக்கு போயிருந்தேன். கணவன் மனைவி வந்து சாட்சி சொன்னாங்க. முன்னால இருந்து 2 குழந்தை எடுத்துட்டு வராங்க. 2 குழந்தை பிறந்திருக்கு. 2 குழந்தை பிறந்திருக்கு. வந்து சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு 2 குழந்தையை கொடுத்தாரு. அந்த பாஸ்டர் சொன்னாரு, இந்த சாட்சி செல்லாது என்றார். இந்த சாட்சி சொல்லாது. நீங்க உட்காருங்க. ஏன் கேட்டா, இந்த குழந்தை கர்த்தர் கொடுத்தது அல்லன்னு சொன்னாரு. இந்த குழந்தை ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் கொடுத்ததுன்னு சொன்னாரு. இந்த குழந்தை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது அல்ல, தேவன் கொடுத்தது அல்ல. இது ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படி வந்த குழந்தை. அதுக்கு நீங்க சாட்சி சொல்லக்கூடாது என்று உட்கார வைத்து விட்டார். அப்ப நீங்க சாட்சி சொல்ல வேண்டுமானால், குழந்தை வேண்டும் கூட நீங்க சாட்சி சொல்ல வேண்டுமானால் நீங்க தேவனிடத்தில் போராடணும். ஆமென். அதை நல்ல போராட்டமா எடுத்துக்கொண்டு அதை முடிவுக்கு நீங்கள் கொண்டு வருவதுதான் வெற்றி. எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்ப இங்க சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? முதல் பாயிண்ட் என்னன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்ப இன்னைக்கு வருகிற எல்லா போராட்டத்தையும் நீங்க நல்ல போராட்டமா எடுத்துக்கொண்டால் நீங்கள் அதை முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம். அடுத்து பாருங்க, இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அற்புதமான சொல்லுகிறார். அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்ப நீங்க தொடங்குவது பெரிய விஷயம் அல்ல. ஒரு பிசினஸ் தொடங்குவது பெரிய விஷயம் அல்ல. ஒரு சொத்துக்காக நீங்க போராடுவது பெரிய விஷயம் அல்ல. அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். முடிந்தது என்று சாட்சி சொல்லணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? முடிந்தது தொடங்கி இருக்கோம் இல்லையா? ஆனா முடிக்கணும். இப்ப சிஸ்டர் கூட வீடை கட்டி தொடங்க நாங்க முடிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, இங்க உலகத்தில் வந்து எல்லாத்தையும் முடித்தான். இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. பிசாசு கேள்வி கேட்பான். ஒரு ஊழியத்தை கூட நீங்க தொடங்கிட்டு அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா பிசாசு கேள்வி கேட்பான், குறையா மாறிடும். இயேசுவின் இடத்துல எந்த குறையும் இல்லை. அவர் சொல்லுங்க, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கென்று என்னிடத்தில் எந்த இடம் இல்லைங்கிறார். அவன் குறை சொல்ல முடியாது. இதை நீங்க நிறைவேற்றல அப்படின்னு குறை சொல்ல முடியாது. இப்போ ஆன்லைன் பிரேயர் கூட இதுல மூணு ஆன்லைன் பிரேயர் இல்லையா? இதை ஸ்டாப் பண்ணிட்டா குறையாயிடும். இருக்கீங்களா? பேச மாட்டேங்க. ஸ்தோத்திரம். இதை நிறைவுபடுத்த வேண்டும், முடிக்க வேண்டும். தொடங்கிறது பெரிய விஷயம் அல்ல. நாட்டில் பாஸ்டர் சொன்னாரு, 2 பேரும் தான் கூட நான் நடத்துறேன். எனக்கு கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப அவர் எதை விரும்புகிறார் என்றால் அதை முடிக்க விரும்புகிறார். தொடங்கியாச்சு. தொடக்க பெரிய விஷயம் இல்ல, முடிக்கிறது தான் பெரிய விஷயம். அப்ப நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இப்படிப்பட்ட சாட்சிகளை நான் சொல்ல வேண்டுமானால் இந்த போராட்டத்தை போராடி அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், முடிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்தார், தனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கெல்லாம் செய்து அதை முடித்து நிறைவேற்றினார். இல்ல கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப நம்பர் 1, முதலாவது நீங்க என்ன இந்த நாளிலே செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்க பிரச்சனைகள், உங்க போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நீங்க அதை முடிக்கணும். அங்க சொல்லுகிறார், என்ன சொல்றாரு பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ரொம்ப கவனிங்க. என்னவென்னா, முடிவுக்கு கொண்டு வரும்போது உங்க விசுவாசம் கூட போயிடும். முடிவுக்கு கொண்டு வரதுக்குள்ள இந்த போராட்டத்தை போராடும் பொழுது உங்க விசுவாசம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்க ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
பலகீனம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா அதை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 8ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தை பாருங்க. ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். ஸ்தோத்திரம். 2வது பாயிண்ட் பாருங்க. அப்ப எதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு, எதையெல்லாம் நீங்க பொருத்தனை பண்ணினீங்க, எதெல்லாம் செய்வதற்கு, கர்த்தர்களை செய்வதற்கு அல்லது நீங்கள் செய்வதற்கு எதையெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் பொருத்தனை செய்தீர்களோ அதை நிறைவேற்றுகின்ற முடிங்க, செய்து முடிங்க, செய்து முடிக்க வேண்டும் சொல்லுகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிற? ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாகி இருக்கிறது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. பொருத்தனைகள்லாம் பண்ணியிருக்கு. இதை செய்து முடியும். சபைக்காரர்கள், ஊழியத்திற்காரர்கள் அல்லது சாப்பாடு காரியத்திற்காரர்கள் அல்லது மற்றவங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுக்கிற காரியமா இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பொருத்தனை பண்ணிருக்கலாம். அதை இந்த நாளில் முடிவுக்கு கொண்டு வர முடிவு. அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இன்னும் 3வது பாருங்க. 3வது யாக்கோபு 1ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. 1ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் உள்ளவர்களாய் இராமல் ஒவ்வொரு நாளாலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையாக பூரண கிரியை செய்ய கடவுது. அதாவது உங்களை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நீங்க நிறைவுள்ளவர்களாய் உங்களை பிடிக்கும். நீங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது உங்களை எல்லாரும் நிறைவுள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும், காண வேண்டும். 3 பாயிண்ட் மனதில் வைத்து நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம். அவர் கூட அவருடைய பிரசங்கத்தின் கடைசி பற்றி ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுவார். நல்ல ஒரு பாடலை பாடுவார். அந்த பாடலை நம்ம மறுபடியும் அவருடைய அனுமதியோடு மறுபடியும் நம்ம பாடி அதோட நாமத்தை மகிழ்ப்படுவோம். எல்லா கண்களை மூடி கைகளை உயர்த்தி, கண்களை மூடி கைகளை உயர்த்தி எல்லா கண்களை மூடிக்கொள்ளும். எல்லாரும் ஊப்பு கொடுத்து சொல்றோம். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே என்னை
முடிவு அடைகளம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரே ஓட்டத்தை முடித்தேன் என்று சாட்சி கர்த்தர் தேர்வு தொடர்ந்து வருகிறது. அற்புதங்கள் செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.